இது நம்ம எல்லார் வீட்லேயும் நடந்திருக்கோம். நம்ம அப்பா ஒரு நாள் ஆஃபீஸ்லேருந்து வரப்ப சடனாக வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே கண்ணா பின்னான்னு கத்துவார். அம்மா கிட்டேயும் நம்ம கிட்டேயும் தேவையே இல்லாமல் திட்டுவார், எரிஞ்செறிஞ்சு விழுவார். என்னன்னு பார்த்தா தான் தெரியும், அவரோட ஆஃபீஸில் அவரோட பாஸ் மேபி அவரை திட்டிருக்கலாம், ஏதாவது பிரச்சனையாக இருந்திருக்கலாம். அங்கே காட்ட முடியாத கோபத்தை அவர் வீட்டில் வந்து நம்ம கிட்ட காட்டுவார். சம்டைம்ஸ் அப்பா அம்மாக்குள்ள பெரிய ஒரு சண்டை நடந்திருக்கும். அப்பா கிட்ட காட்ட முடியாத கோபத்தை அம்மா நம்ம கிட்ட காட்டுவாங்க, தேவையில்லாமல் திட்டுறது, அடிக்கிறது, அந்த மாதிரி. ஸ்கூலில் கூட அட் டைம்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப காமாக இருக்கிற ஒரு சில டீச்சர்ஸ் கூட, ஸ்வீட்டாக நடந்துக்கிறவங்க கூட திடீர்னு ஒரு நாள் தேவையே இல்லாமல் சில்ட்ரனை பனிஷ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம். ஆர் மேபி அவங்களோட பார்ட்னர் சம்டைம்ஸ் அவங்க வீட்டில் அவங்க பேரண்ட்ஸ் கூட ஏதாவது சண்டை நடந்திருக்கலாம். அது என்ன அப்படின்றதெல்லாம் அவங்க கிட்ட காட்டாமல் சொல்லாமல் சடனாக இரிட்டபிளாக எல்லாத்துக்குமே எரிஞ்செறிஞ்சு விழுது, அந்த மாதிரி நடந்துப்பாங்க. ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைக்காலஜியில் இதுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்னு ஒரு நேம் இருக்குது. ரெனவுண்ட் சைக்காலஜிஸ்ட் செக்மெண்ட் ஃப்ராய்டோட ஒரு கான்செப்ட் இது, டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னா, அந்த இமோஷனை காட்ட வேண்டிய கரெக்டான டார்கெட் ஒரு பவர்ஃபுல் பர்சனாக இருக்கிறப்ப அவங்க கிட்ட காட்ட முடியாத அந்த ஹெல்ப்லெஸ்னஸ் அண்ட் ஆன்சைட்டினால அந்த இமோஷனை ஒரு லெஸ் த்ரெட்டனிங் டார்கெட் கிட்ட டிஸ்பிளேஸ் பண்ணுறது, அதுதான் இங்கே நடந்திருக்கு. இது வந்து ஆக்சுவலி டெலிபரேட்டாக கான்ஷியஸாக பண்ணுற ஒரு விஷயம் இல்லைங்க, அன்கான்ஷியஸ்லி நடக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் டைம் இது போல் ஒரு சுச்சுவேஷன் வரப்போ நீங்கள் அங்கே விக்டிம் பொசிஷனில் இருந்தீங்க அப்படின்னா, don't take it personally and don't feel guilty for a mistake that you didn't commit. இதை எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.